மற்றும் பல முதல் எபிசோடுக்கு வாமான வெல்கம் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக முதல் எபிசோடில் நம்ம சொன்ன ஒரு விஷயமே வந்து செயல்பாட்டுக்கு வந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், இளையராஜா பற்றி பேசும்போது எல்லாரும் ஆனாலும் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் பாட வேலையை பார்க்குறாரு, இவ்வளோ பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்விட்டரில் அவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனி முடிச்சுட்டாங்கிறாரு. ஸோ இதே ஒரு டிஷர்ட் வாசகமாக பிரிண்ட் பண்ணலாமே, நீங்கள் பேசிட்டே இருங்க, நான் ஒரு சிம்பனி முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறதுன்னு நிஜமாவே அதில் இன்ஸ்பயர் ஆகி நிஜமாவே அப்படி ஒரு டிஷர்ட் வந்து பிரிண்ட் வேறு பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பாருங்க, நம்ம உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ நான் திருப்பதி போயிருந்தேன் போன வீக்கெண்ட். அந்த அப்போ தான் ஃபோன் வந்து ஆதின்னு ஒருத்தர் ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்னை ஃபோனில் ரீச் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ திருப்பதியில் தான் சிக்னல் கிடைக்கல. ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து பேசலான்னு பார்த்தா மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்து ரைட்டர் தமிழ் பிரபா வந்து உங்கள் காண்டாக்ட் கேட்டிருந்தார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு நேரத்தில் வந்து அவரே ரைட்டர் தமிழ் பிரபாவே இதில் ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து டிஷர்ட்டாக போட்டிருக்கோம், இவரோட ஐடியா தான் சொல்லிட்டு டாகிஸ் கிரெடிட் வேறு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனது என்னுடைய ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் ப்ரீத்தம்னு ஒருத்தர் இருக்கார், ஃப்ரெண்டு, எஃபி ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் அதை அவருடைய போஸ்ட்டில் போட்டு அது அவருடைய கவனத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டாக இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா. ஸோ அதனால் மற்றும் பல முதல் எபிசோடே மாபெரும் வெற்றின்ற மாதிரி நம்மளே சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் சில பேர் கேட்டிருந்தாங்க, இது வந்து நீங்கள் வீக்லி எபிசோட் மாதிரியே போடலாவே அப்படின்ற மாதிரி சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இன்பாக்ஸ்லேயும் சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் வீக்லியாக ஒரு எபிசோடுன்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் உள்ள கொண்டு வரானாங்கிறதா ஐடியாவே. நம்ம ரேண்டமாக பேச போகிறோம், ரேண்டமாக எப்போ தோணுதோ அப்போ பேசுவோம் அப்படிங்கிறதா பாயிண்ட்டு. மேபி அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது டாபிக் கிடச்சிச்சு, அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் வீடியோவில் அப்படின்னு தோணுச்சா அடுத்த வாரமே அடுத்த வீட்டை நான் போட்டுருவேன். ஓகே, அதுதான் ஐடியா. அண்ட் ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டு பேசும்போது கை வலிக்குதுங்கிறதுனால என்னுடைய பொசிஷனை போய் உட்காந்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே. போன எபிசோட் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன வெக்கேஷன் ஒன்று பிளான் பண்ணுறோம், மழை வேறு போயிட்டு வர முடியுமான்னு தெரிலன்னு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். ஊட்டி குன்னூர் ஒரு சின்ன ட்ரிப், ஒரு 4 days ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். அங்கே கோயம்புத்தூரில் வெதர் எப்படி இருக்குது, ஊட்டியில் எப்படி இருக்குது வெதர், வெஹிக்கிள்லாம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு அப்டேட் கொடுத்தது எஃபி ஃப்ரெண்டு ஒருத்தர், மனோஜ் கதிர்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து எனக்கு ஸ்டோரி தியேட்டர்னு ஒரு பேஜ் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அது மூலமாக தான் எனக்கு அவர் அறிமுகமானார். இவ்வளோ மெனக்கேட்டுலாம் அவர் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் கேட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த ரெட் டாக்ஸி ஆப்பை நானே இங்கே டவுன்லோட் பண்ணி நானே கூட புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்காக டாக்ஸிலாம் கீழேருந்து மேலே புக் பண்ணி எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தார். ஸோ முதல்ல அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீழேருந்து மேலே போகும்போது இந்த கரெக்டாக அந்த மலை ரோடு மேலே மேட்டுப்பாளையம் தாண்டி ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபைன் ஆயிரும், உங்களுக்கு வந்து தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி டிரைவர், ரெட் டாக்ஸி டிரைவர் வந்து வார்ன் பண்ணார் எங்களை. ஸோ அதனால் அவசரமாக பிளாஸ்டிக் பாட்டில் இருந்த தண்ணியை எல்லாம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலில் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டஸ்ட்பினில் போட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுடைய நேரம் கரெக்டாக எங்களுடைய வண்டியில் அவ்வளோ தரவெல்லாம் செக் பண்ணல. ஏன்னா கால் கீழெல்லாம் சில பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஆல்ரெடி அந்த வண்டியில் இருந்த பாட்டில்ஸ் போல இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்புறம் தாண்டி வந்துட்டேன். இந்த மாதிரியான பரபரப்பாக நம்ம ஏதாவது பெருசாக இதுக்காக தயாராகும் போது நடக்காமல் போனால் ஒருவேளை கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஒருவேளை மாட்டிய வைன் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும் போல இருக்குது. அவங்க செக்கே பண்ணலன்னும் போது ஏதோ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது சென்னையிலேருந்து பயங்கரமான வெயில், அது உச்சக்கட்டமான ஒரு வெயில் இருந்தது, அனல் காற்று தான் அடிச்சுட்டு இருந்தது நம்ம மூச்சு வாங்கும் போதே. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணது. ஆனால் பாருங்கள், நம்மளுடைய கேரகம் கரெக்டாக புக் பண்ணும்போது அந்த ஒரு வாரமாக வந்து செம்ம மழை, இங்கே மழை பெய்ஞ்சு ஒரு மாதிரி எல்லாம் கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்டில் அங்கே ஊட்டி குன்னூர் ரெண்டுத்துலேயுமே வந்து வெதர் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு 16, 17, 15 இதே ரேஞ்சில் இருந்தால் நிஜமாக ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபுல் ட்ரிப்புமே இருந்துச்சு. அந்த தமிழ்நாட்டில் நான் பார்த்த ஒரு சில டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரியே ஊட்டி குன்னூர்லையுமே கூட கிளீனினஸ்ங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. என்ன தான் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலுமே கூட குப்பை போடக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் போட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அது அடிப்படையாக வந்து ஒரு டீசென்சி, அடிப்படையாக ஒரு காமன் சென்ஸ். ரோட்டில் குப்பை போடக்கூடாது, எச்ச துப்பக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டிய காமன் சென்ஸ். ஆனாலுமே அதை நம்ம யாராவது என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. மேபி அப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் என்னமோ மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு ரெபலியஸான ஒரு ஆட்டிடியூட்லேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் பிளாஸ்டிக் பேன் இருந்தாலுமே கூட ஊட்டி குன்னூரை சுற்றி நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. மேபி அது வந்து குரங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுருதுங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இருக்குதான், பிளாஸ்டிக் இருக்குதான் செய்யுது. இந்த வீடியோ மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு கோரிக்கைன்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்லி நம்ம இவ்வளோ சொல்லியும் வந்து கேட்காதவங்க, பண்ணான்னு நினைக்கிறவங்க யாருக்குமே வந்து மோட்டிவேஷன்லாம் தேவைப்படவே படாது. பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. அண்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம வந்து அதுக்கு ஒரு வெகுமதி கொடுக்குறோம், நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம்னாலுமே கூட செய்வாங்க. அதனால் அதில் வந்து இப்படி இது மாதிரி ஒரு வீடியோவில் வந்து மெசேஜெல்லாம் சொல்லி அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த மலையேற ரோட்டில் வந்து போர்டெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் மெதுவாக போங்க, இந்த டேர்னிங்கில் பார்த்து போங்கன்ற மாதிரியான போர்டெலாம் இருக்குல்ல, வனவிலங்குகள் வந்து கிராஸ் பண்ணோம், ஸோ பார்த்து போங்க, யானை நடமாடும், இது மாதிரிலாம் போர்டு போட்டிருந்தாங்க இல்லையா. அதில் ஒரு போர்டு வந்து என்ன யோசிக்க வச்சது பயங்கரமாக, என்னன்னா பாறை உருளும் பகுதி எச்சரிக்கைங்கிற மாதிரி, இந்த ராக் ஃபாலிங் ஏரியான்ற மாதிரி நினைக்கிறேன். அது நான் ஃபோட்டோ எடுக்க நினச்சேன், மறந்துட்டேன் நான்.
அதனால் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா பாறை உருளும் பகுதி எச்சரிக்கைனா எப்படி வண்டி ஓட்டும் போது திடீர்னு பாறை உருண்டு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து அதை தாண்டி போயிட்டு வெயிட் பண்ணோம் எச்சரிக்கையாக இருக்கணுமா, இல்லை முன்னாடியே நின்று அது ரோட பிளாக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம், பாறை உருளும் பகுதி நீங்கள் வேகமாக போயிருங்க, இல்லை மேலே வந்து பார்த்துட்டே போங்க, இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தால் நல்லா இருந்துரும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போட்டுலாம் போடுறாங்க. ஆனால் அந்த அவலாஞ்சின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய லேக்கு, அப்புறம் அங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏமாந்து போயிட்டேன் நான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாதியிலே வந்து வழி வந்து பிளாக், அங்கே வந்து பாறை நிஜமே இப்போ அங்கே வந்து பாறை உருண்டு ரோடு வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வண்டி போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை, ஹாஃப் வேலே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஜீப் ட்ரெக்குக்கே 2000 ரூபாய். அவங்க ஆக்சுவலாக சொல்லி தான் சொன்னாங்க, சேங்க பாதி இருக்குது, நீங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, 2-3 வியூ பாயிண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரிங்க பரவாயில்ல, ஏன்னா நம்ம புதுசு இல்லையா, நம்மளுக்கு தெரியாதாங்க என்ன இருக்குது, பாதி தூரம் வரைக்கும் என்ன இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குன்ற நமக்கு தெரியாது இல்லையா. நம்பி போனால் 2000 ரூபாய்க்கு ஜஸ்ட் ஒரு 2 இடம் தான் காமிச்சிட்டு போனாங்க. அது ஸோ அதனால் அது ஸோ ஓகே, ஒன்றும் நம்மளுடைய நம்ம தெரிஞ்சு தான் போனோம், அவங்க சொல்லி அவங்க வார்னிங் சொல்லிட்டாங்கிறதுனால அவங்க மேலே குத்தம் சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரியா என்னமோ ஒன்று அது ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, அங்கே சரி அங்கே உட்காந்து அட்லீஸ்ட் அதை போயிட்டு பார்த்துட்டு வருவோம், அங்கே ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அங்கே போயிட்டு கரையில் வந்து இந்த உட்டெல்லாம் இருந்தது, மரம் வெட்டி போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி இருந்தது. அந்த லாகில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் உட்காந்தா அங்கே வந்து இவ்வளோ அட்டைப்பூச்சி, அது எப்போ உடம்புல ஏறிச்சு என்னன்னே தெரில, எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு யாராவது எங்கேயாவது போர்டு வச்சிருக்கலாம், அங்கே அட்லீஸ்ட் அவங்களாவது வார்னிங் பண்ணிருக்கலாம், அந்த பக்கம் போகாதீங்க நிறைய அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் யாராவது அங்கே போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. இன்னொரு வார்னிங் இருக்குது, இன்னொரு வார்னிங் இல்லை, பிஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னா, கோயம்புத்தூர் சதாப்தி ட்ரெயினில் தான் போயிருந்தோம். போகும்போது வேறு வழி இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போனோம், ஏன்னா டிக்கெட் அவைலபிலிட்டினால ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். சரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணலாம், வாழ்க்கையிலே முதல் முறையாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறோமே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு போனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. என்னன்னா அது இன்ஃபேக்ட் சதாப்தியில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், சீட்டர் தான் அது. என்னன்னா அங்கே இதில் வந்து சேர் காரில் ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 2ங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் எனக்கு. ஆனால் இதில் வந்து எல்லாமே 2 சீட்டராக தான் இருந்துச்சு. அண்ட் லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி மற்றபடி பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியல. முக்கியமாக ஃபுட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சதாப்தியில், அது 4 நாள் வந்து ஒரு காலத்தில் சதாப்தியில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு. அண்ட் அது ஏன்னா அது வந்து ஒரு நிஜமாக ஒரு தீம் பார்க்கெலாம் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி. சதாப்தியில் போனால் வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சாப்பிட்றது ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு வந்தாங்களா நம்மளுக்கு செய்திலாம் சொல்லுவாங்களா, பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசில் நான் 2 தடவை நம்ம சதாப்தியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும், அவங்க சூப் கொடுப்பாங்க, காஃபி கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப 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 சுமாராக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் சீப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம், சரி வேணான்னு அவாய்ட் பண்ணுறேன் நான். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ்லையும் சரி, ஃபஸ்ட் கிளாஸில் மேபி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தராங்க, ஏதோ 1-2 ஐட்டம் வந்து டிஃபர் ஆகுது போல இருக்குது. ஆனால் குவாலிட்டி டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சுமாரான ஒரு குவாலிட்டி தான். அண்டு திரும்பி வரும்போது நார்மல் சேர் காரில் வந்தோம், அதில் இருந்த ஃபுட்டுமே கூட இதே பிரச்சனை தான், ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. இவங்க வந்து ட்ரெயின் ஆப்பில் வந்து ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து வேணால் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி ட்ரெயினில் டேரக்ட் டெலிவரி பண்ணுவாங்கிற மாதிரிலாம் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சவங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணோம், கொஞ்சம் லோக்கலாகவே ப்ரிப்பேர் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் நல்லா டேஸ்டியாகவே ப்ரெசென்ட் பண்ணலாமே. உள்ளூரில் ஏதாவது மெஸ்ஸில் சொன்னால் கூட நல்லா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ஜங்ஷனில் நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இதில் பிஎஸ்ஏ என்ன அப்படின்னா, புக்கிங் பண்ணும்போதே ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா வேணாமாங்கிறதே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்ற ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதை தாண்டி நோ ஃபுட் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் சார்ஜ்லையுமே கூட 200 ரூபாய் என்னமோ கம்மியாகுது. அதை பண்ணிட்டு இருந்தால் ஆக்சுவலாக ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணோம், 4 பேருக்கு டிக்கெட் இது ஃபுட்டு கம்மியாக ஆச்சு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு ரொம்ப தாராளமாக நல்ல ஃபுட்டே சாப்பிட்ருக்கலாம்னு நினச்சேன் நான். அது வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது தெரியும், மேபி பார்க்குறவங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு இப்போ தான் தெரியும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இனிமேல் அடுத்த வாட்டிலேருந்து சதாப்தியில் ட்ராவல் பண்ணால் நோ ஃபுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலான்னு இருக்கேன் நான். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத பற்றி பேசும்போது வாரம் படம் பார்க்குறதுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. லைஃப் ஆஃப் ரிவ்யூவர் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் கூட எடுக்கலாம். அது இல்லைன்னா அது வாரம் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த சப்டைட்டில்ஸை பற்றின ஒரு பிரச்சனை. பிவிஆர் தான் மெஜாரிட்டியாக எங்கள் மல்டிப்ளெக்ஸ்னு எடுத்தாலே இங்கே பிவிஆர் மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, வேறு கிடையாது. அண்ட் மற்ற லாங்குவேஜஸ் படங்களை வந்து நம்ம மல்டிப்ளெக்ஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து சப்டைட்டில்ஸ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பிவிஆரில் என்ன தான் டிக்கெட் விலையை அவங்க அதிகமாக வைக்கல. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கேப் வச்சிருக்காங்க, அது அந்த 190 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு வேறு வழியே இல்லாமல் வச்சிருக்காங்க. ஆனால் இன்டர்வலில் குறைஞ்சது 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஃபுட், ஒரு பாதி வயிற்ற ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்றுமே கிடைக்காது. 100 ரூபாய்க்கு வந்து இந்த மேக்னம் ஐஸ்கிரீம் ஒன்று கிடைக்கும், டைரி மில்க் சாக்லேட் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஆன விலை குதிரை விலை அப்படிங்கிற மாதிரி தான்
இருக்கும். பட் இவங்க 1000 ரூபா பாப்கார்ன் சொன்னாலும் வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து நீங்கள் வைக்கிற காஸ்ட்டுக்கு ரெடியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் மக்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் வாரம் முக்கியமாக அதர் லாங்குவேஜஸ் படங்களுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் இருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரும் பாடாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய இது கஸ்டமர் கேரில் மெசேஜ் பண்ணியோ கேட்டிங்கனாலுமே கூட சார் எங்களுக்கே இன்ஃபர்மேஷன் தெரியாது, நாங்களே வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்ததுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம்னு அவங்களே சொல்லுவாங்க. இது என்ன மாதிரியான சிஸ்டமில் ஒர்க் ஆகுது, அவங்க என்ன மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஏன் ஒரு அப்டேஷன் இல்லவே இல்லைங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் இந்தியாவோட லீடிங் மல்டிப்ளெக்ஸுங்கிறத அப்பப்போ விளம்பரம் மட்டும் பண்ணிப்பாங்க. இந்த சப்டைட்டில் ஃபேக்டருங்கிறது வாரம் பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு காமெடி கூட இருக்குது. இந்த சமீபத்தில் ஃபியூரியோஸாங்கிற ஒரு படம் வந்து மேட் மேக்ஸ் ஆகா, ஸோ அந்த படத்துக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிவிஆர் கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து செக் பண்ணி கேட்டேன். அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக we would like to inform you that the film is not playing with subtitles அப்படின்னாங்க. நான் எஸ்கேப் சினிமாஸ்லாம் அந்த படத்தை பார்த்தேன். பட் விசாரிச்சதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே பரவாயில்ல, அவ்வளோ இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் படம் வந்து மோஸ்ட்லி ஆக்ஷனாக தான் இருக்க போது இந்த பெரிய எனக்கு கதையாக என்ன பெரிய ரொம்ப சார் சொல்ல போகிறாங்கன்றனால நான் போய் உட்காந்து பார்த்தா சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டே நான் சும்மா படம் வந்து சப்டைட்டில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் we would like to inform you the movie is not playing with subtitles ரிப்ளை பண்ணாங்க இல்லையா? அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் I would like to inform you that the movie is playing with subtitles அப்படின்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ரிப்ளை, மேபி அது பாட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை அனுப்புறாங்களோ என்னமோ தெரியல. அப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் இது வேறு ஃபோட்டோ அங்கேருந்து ஃபோட்டோ வேறு எடுத்து அமைச்சு பாருங்கள் சப்டைட்டில்ஸ் வருதுன்னு, அது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இந்த லெவலில் இருக்குது பிவிஆரோடைய கஸ்டமர் கேர். ஆனால் பிவிஆரில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிவிஆர் பாஸ்போர்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 350 ரூபாய்க்கு நீங்கள் 4 படம் ஒரு மாதத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது கொஞ்சம் உருப்படியான நல்ல பிளானாகவே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டிக்கெட்டே வந்து 190 ரூபா அப்படின்னும் போது நீங்கள் 4 படத்தை வந்து 350 ரூபாய்க்கு பார்க்குறதுங்கிறது நல்ல பிளான் தான். என்ன மாதிரியான ஆட்களுக்கு இப்போ எவ்ரி வீக்கெண்ட் தான் நீங்கள் படம் பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள் அந்த பாஸ்போர்ட் இதை யூஸ் பண்ணவே முடியாது. மண்டே டு தேர்ஸ்டே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான ஆட்களுக்கு அது நிஜமாவே ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் இந்த வாரத்தோடைய ரிலீசஸ் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். பேட் பாய்ஸ், வெப்பன், அப்புறம் வந்து ஹரா, இந்த 3 படங்களோட ரிவ்யூஸை பார்த்துருப்பேன். இன்னொரு படமும் வந்திருக்கு இந்த வாரம், அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு படம். விதார்த், வாணி போஜன்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் வாரியர் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி ட்ரீம் வாரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே இந்த படம் அங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக இந்த படத்தை வந்து கொஞ்சம் வந்து அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தேத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான சில ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலேவான ரிலீஸ். ஸோ அங்கே இருக்கும்போது இந்த படத்தை ஒரு 4-5 தான் நான் பார்த்துட்டேங்கிறதுனால இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணல. இப்போ பார்த்துட்டு ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த ஒரு வருஷம் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீட் தேர்வுனால பாதிக்கப்படுற ஒரு பையனுடைய ஃபேமிலி, அந்த பையன் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போடுறான். ஸோ அப்போ என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோட ரிவ்யூவாக சொல்லணும்னா மேக்கிங்காக வந்து நிறைய ஷார்ட் கமிங்ஸ் படத்தில் இருக்குது. ஒரு சீரியல் மாதிரியான மேக்கிங் தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஸ்டேஜிங் அதெல்லாம் கிடையாது. ஆனால் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சின்சியராக ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லியிருக்காங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதில் ஒரு ஆனஸ்டி இருந்துச்சுங்கிறதுனால தான் ட்ரீம் வாரியர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் கோர்ட்டில் நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேராகவே இருக்கும். நீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறது கொஞ்சம் வந்து ஃபேரான ஆர்குமெண்ட்ஸாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து படத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் ஸ்டில் அந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு சின்சியரான ஒரு படம், சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக அக்கறையோட சொன்ன ஒரு படம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் அஞ்சாமை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? பொலிட்டிக்கலாக ஏதாவது நீங்கள் கூட பேசலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்றீங்க. நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு பொலிட்டிக்கலாக அப்படிங்கிறத இம்மிடியட்டான கமெண்ட்டாக வந்துச்சு. எதுக்கு பொலிட்டிக்கலாக முதல்ல பேசணும்? எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்ன விஷயம் தோணுதோ நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பேசுங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் இருக்குது, பொலிட்டிக்கலாக கிடையாது. என்னடா இப்போ சமீபத்தில் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு, யார் வந்து சென்ட்ரல் வந்து பிரைம் மினிஸ்டராக வர போகிறாங்க, எம்பி எலெக்ஷன் யார்தோ ஜெயிச்சாங்க யார்த்தவங்க, எல்லாத்தையும் எல்லா நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்னு ஒன்று, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸிட் போலுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிட் போலில் அவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக எக்ஸிட் போல சொல்ல நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக எக்ஸிட் போல சொல்ல அப்படியே நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த எக்ஸிட் போல இவங்கெல்லாம் யாருக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதான். எனக்கு வந்து ஒரு 36-37 வயசு ஆக போகுது. இதில் வந்து நான் வந்து எவ்வளோ எலெக்ஷன்ஸை பார்த்துருப்பேன். சரி, அந்த கணக்கெல்லாம் போக நான் விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாருமே எக்ஸிட் போல் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்கள், யாருமே இது வரைக்கும் எனக்கு கேட்டதே கிடையாது. இன்னொன்று ஆல்ரெடி ஒன்று சொல்லுவாங்களே, ஓட்டு போட்டது வெளியில் வந்து யார் போட்டோம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கே இது கான்ட்ராக்டரியாக இருக்குன்னு போது முதல்ல எப்படி எக்ஸிட் போல் நடத்துறாங்கன்ற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. தென் சரி, ஏதோ நடத்துகிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, போயிட்டு வந்து சொல்கிறாங்க, தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலுமே கூட யாருக்கிட்டே இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜஸ்ட் கேள்வி கேட்டு முடிச்சுப்பாங்களா? ஒருவேளை வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஜஸ்ட் அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி பேசி எனக்கு தெரியவே இல்லை. இது வரைக்கும் எக்ஸிட் போல்னு கிடையாது. எந்த ஒரு சர்வே, எந்த ஒரு சென்சஸ்ன்ற மாதிரியான விஷயம் எதுவாக இருந்தால், சென்சஸ் ஓகே தப்பான டமாக இருக்கலாம் மேபி, எதுவாக இருந்தாலுமே அந்த கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்களே, அந்த கருத்து கணிப்பில் யாருமே எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டதே கிடையாது. இதே வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது யார்கிட்டே இவங்க கேள்வி கேட்குறாங்க, எதை வச்சு இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த சாம்பிள்
எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரிசர்ச்சில் காலேஜ்லலாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சாம்பிள் எடுக்கிறதுங்கிறதே ஒரு தனி எக்ஸசைஸ். அது எந்த மாதிரியான சாம்பிளாக இருக்கணும், அது வந்து நீங்கள் யாரை டார்கெட் பண்ண போகிறீங்கன்னு அதுலேயே நிறைய இதெல்லாம் இருக்குது, ஸ்பெசிஃபிசிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ எதை வச்சு இவங்க வந்து எந்த சாம்பிளை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு சும்மா தோணது சும்மா அடிச்சு விடுவாங்க போல இருக்குது. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, எக்ஸிட் போலே வந்து ஆளுங்கட்சியை வந்து இது பண்ணுறது தான், திருப்திப்படுறதுக்காக தான், அவங்களுக்கு ஒரு ஈகோ மசாஜ். இல்லை, எக்ஸிட் போலில் இவங்க ஈகோ மசாஜ் பண்ணி யார் என்ன ஆக போகுது? ஒருவேளை அவங்க இப்போ மோஸ்ட்லி வந்து எக்ஸிட் போலில் சொன்னதை விட அப்படியே டேரெக்டாக கான்ட்ராஸ்ட் தான் வந்திருக்குன்னும் போது இதனால் ஆளுங்கட்சி என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு நிஜமாவே இதோடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறது புரியவே இல்லை. சினிமா மாதிரியே நிஜத்துலையுமே கூட நம்ம இந்த லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வர எதுவுமே கூட ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு வருது. அண்ட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆகேகேன்னு நான் செல்ஃபி ரிவ்யூவில் இருக்கும்போது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தான் ஆகேகேன்னு சும்மா ஒரு பேரை மாற்றி வைப்போன்னு சொல்லிட்டு ஒரு இது நிறுத்தேன். என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி, நல்ல படம் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள், நல்ல த்ரில்லர் சொல்லுங்கள், இந்த மாதிரியான நல்ல வெப் சீரிஸ் சொல்லுங்கன்றது ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கன்ற ஒரு ரிக்வஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. கடந்த 2 மாத காலமாக டேலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நான் வந்து மூவி ரெக்கமெண்டேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் டேலோமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலோமீட்டர் ஒரு ஆப், அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோர் பண்ணீங்கன்னா டேலோமீட்டர் ஆப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது ஒரு ஆடியோ மேகசின் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடியோ ஓடிடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆடியோ ஓடிடிங்கிற டேர்ம் உங்களுக்கு புரியலனா ஆடியோ மேகசின் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதில் வெவ்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸில் நிறைய பேர் அதில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லிசனர்ஸே கூட ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியான ஷோஸ்லாம் கூட அங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் இது ஃப்ரீ ஆப் கிடையாது, அதை முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாதத்திற்கு 100 ரூபாய் மட்டுமே. இந்த 100 ரூபாங்கிறது, அந்த 100 ரூபாய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாதம் அந்த ஆப்பை ஃபுல்லாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 ரூபாய் ஒர்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முக்கியமாக தமிழ்நாடு விட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கிறவங்க, செட்டில் ஆகிறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு ஆடியோ மேகசின் நல்ல ஒரு கனெக்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே நடக்கிற விஷயங்களையோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலே இது கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் டெய்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோவும் இருக்குது, ஒரு கப் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இருக்குது. அதில் வெவ்வேறு விதமான டாபிக்ஸ் அண்ட் அகைன் வெவ்வேறு விதமான ஹோஸ்ட் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே கொக்கோரெக்கோ அப்படிங்கிற மூவி ரெக்கமெண்டேஷன் செக்மெண்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதில் வாரம் நான் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சாட்டர்டே ஒரு படம், சண்டே ஒரு படம் அப்படின்னு. ஜஸ்ட் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்களை, இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களும் அதில் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டேலோமீட்டர் டவுன்லோட் பண்ணி 100 ரூபா கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பழைய எபிசோட்ஸை கேட்க முடியும். ஸோ நான் ஏப்ரல் 14th அந்த வீக்கெண்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்தே ஒவ்வொரு வீக்கெண்ட் இருக்கிற எபிசோட்ஸும் நீங்கள் கேட்கலாம், மற்ற ஷோஸையும் நீங்கள் கேளுங்க. ஸோ கேட்டுட்டு அந்த டேலோமீட்டர் ஆப் எப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா ஒருவேளை நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் நிஜமாவே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக டீமுக்கும் அதை நான் பாஸ் ஆன் பண்ணுவேன். அண்ட் மண்டேலேருந்து பசங்களுக்கு ஸ்கூல்லாம் திறக்குது. ஸோ திரும்பி பேக் டு ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதம் ஒரு பிரீதர் ஸ்பேஸ் கிடைச்சது. ஆனால் இந்த ஒரு மாதம் லீவுங்கிறது லீவ் மாதிரியே ஃபீல் ஆகலை. நம்மளுக்குலாம் வழக்கமாக ஏப்ரல் 2nd வீக்கில் விடுவாங்களே, இந்த தமிழ் புத்தாண்டு டைமில் விடுவாங்க, ஒரு 1.5 மாதம் இருக்கும். அண்ட் ஜூன் 2nd வீக் 10th மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நிறைய நாள் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஜஸ்ட் ஒரு மாதம் தான். என் பொண்ணுங்களாம் வந்து May 27 தான் கடைசி எக்ஸாம், ஏப்ரல் 27 தான் லாஸ்ட் எக்ஸாமே முடிஞ்சது. அப்புறம் இப்போ 10ஆம் தேதி திறந்துடுறாங்க. திடீர்னு நடுவில் ஒரு ரூமர் வேறு வந்துச்சு. இன்றைக்கி ஏதோ நியூஸ் பார்த்தேன், எந்த யூடியூப் சேனல்னு தெரில, அது யூடியூப் சேனலாக டுபாகூர் சேனல்லாம் தெரில, திடீர்னு வந்து 18th வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அது ஆனால் மற்ற எங்கேயுமே அதை கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ண முடியலங்கிறதுனால இதுக்கு மேலாம் வந்து தள்ளி போட மாட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து சில பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் 10th ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதமாக நம்ம ஒரு ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி வேற ஒரு ரொட்டீனுக்குள்ள நம்ம மண்டேலேருந்து போய் ஆகணும். பட் அதில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்லாம் எனக்கும் இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன் அப்படி ஒரு ரொட்டீன் போய் ஆகணும். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்து உழைச்சிட்டு இருக்கோம், சம்பாதிச்சிட்டு இருக்கோம், அதை வந்து ப்ளசண்ட்டாக கொண்டு போகணுங்கிறதுனா இவ்வளோ கஷ்டம்லாம் போயிட்டு இருக்கோம். அதனால் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. பட் அது ஸ்டில் சொல்கிறேன், அது ஒரு சேஞ்சாக இருக்குது. ஒரு வருஷமே இது வந்து ஒரு சேஞ்சாக இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்ண விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன், நோட் பண்ணியிருக்கேன், அதான் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு. ஆனால் போன எபிசோடில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நிறைய இதில் வீடியோஸில் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க, எதுக்கு நீங்கள் ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி இவ்வளோ அவசரமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார், சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்ஷாக சொல்லுவார், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி அபியூஸாக சொல்லுவார். அவர் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் அவரோட ரிட்டர்ன் கேட்கும்போது. பட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது நான் ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ்லி அந்த மூவி ரிவ்யூஸில் பேசுகிறத விட மற்றும் பல எபிசோடில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன் நானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே, அது ஒன்றும் நம்மளுடைய இதுன்றது பேசுங்கிறது இதுதான். ரொம்ப நான் வந்து நிறுத்தி நிதானமாக பேசணும்னு ட்ரை பண்ணால் அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும். இன்னொன்று, செல்ஃபி ரிவ்யூவில் பேச ஆரம்பித்த டைம்லேயே அரவிந்தன் ப்ரொடியூசர் இருந்தார் இல்லையா, நம்ம சமோசா ஸ்டார், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, கார்த்தி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலுங்கிறது இதுதான், நீங்கள் விடவே விடாதீங்க, யார் என்ன வேணால் சொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் உங்களுக்கான யூஎஸ்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து
உங்களுக்கு நேச்சுரலாக என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சும்மா ஏதாவது ஃபேக்காக பண்ணணும், ஏதாவது சொல்கிறாங்க இது மாதிரி மாற்றி பண்ணணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்கன்றதை அவர் ரொம்ப இனிஷியலான டேஸ்லேயே சொல்லியிருந்தார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சுங்கிறதுனால, ஏன்னா நான் நினச்சாலுமே கூட அது முடியாது. அதனால் ஒருவேளை அவர் திரும்பி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் பேர் தெரில எனக்கு, ஸோ ஒருவேளை பார்க்குறீங்கன்னா தப்பான செய்யுது, உங்களை வந்து வேணும்னே காயப்படுத்தணும், உங்களை வெறுப்பேற்றணுன்ற மாதிரிலாம் நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது கிடையாது. இதுதான் எனக்கு பேச வரும் அப்படிங்கிறதுனால பேசுகிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த மற்றும் பல எபிசோடில் நான் மெதுவாக பேசினாலுமே கூட நான் கட் பண்ணி அடுத்தது டக்கு கொஞ்சம் வேகமாக வருதுங்கிறதுனால அது கொஞ்சம் வேகமாக நான் பேசுகிறேனோ, ரொம்ப ஒரு கேப்பே கொடுக்காம ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே இல்லாமல் பேசுகிறோங்கிற ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி நான் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்காம பேசுகிறேன். மேபி இந்த எபிசோடில் வேணால் நான் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றத வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம திரும்ப அடுத்து வேறு ஒரு மற்றும் பல எபிசோட்லையோ அடுத்து ஒரு ரிவ்யூலையோ சந்திக்கலாம். ஓகே.